விடுதலை பார்ட் 2 வரப்போகுது சார். வெற்றிமாறன் அவர்களது அந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு டீசரே இப்படி வந்து ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா விடுதலை 1 வந்து நம்ம பார்த்துருக்கோம் சார். விடுதலை 2 வந்து ஒரு வாத்தியார், அது நெக்ஸ்ட் ஒரு டீசர், ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு இதில் வந்து கத்தியை வச்சு ஒரு இது பண்ணுற மாதிரி, அது ரொம்ப அந்த ஒரு போஸ்டரே வந்து சும்மா ஒரு 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 இது கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சார். விடுதலை ஒன் படமே முழுமையாக கலியபெருமாள், தமிழரசன் இரண்டு பேருமே நீங்கள் அந்த முந்திரி காட்டு ஹீரோக்கள் இரண்டு பேருடைய வரலாறையும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை வெற்றிமாறன். நீங்கள் கமர்ஷியலாக பல விஷயங்களை மறைச்சிட்டு, தண்டவாளத்தினுடைய ஃபிஷ் பிளேட்டுகள் கலட்டி விடப்பட்ட பிறகும் தண்டவாளத்தை இயக்கிய பெரும் குற்றவாளிகள் காவல்துறையும் ரயில்வே துறையும் தான். இதை விடுதலை 1 பதிவு செய்யப்படவே இல்லை. முழுக்க அந்த விடுதலை 1 என்பது பல விஷயங்களை அழுத்தமாக பதிவு செய்யப்படவில்லை. பல விஷயங்கள் மேலோட்டமாக, படம் ஓடணும், ப்ரொடியூசருக்கு பணம் வரணும், இது வல்ல கதை. பல வெற்றிமாறன் இருக்காங்க, பல ரஞ்சித் இருக்காங்க, மாரி செல்வராஜ் இருக்காரு. இருந்தாலும் ஒரு சத்யஜித்ரே எங்க அரசை வன்மையாக கண்டிக்கிற, காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிற, போக்குகளை கண்டிக்கிற படமே எடுக்கலையே. அப்போது ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு அனுமதி கொடுக்கலையா, இல்லை இதுதான் இவர்களுடைய ஒரிஜினல் சிந்தனையா? உங்களுடைய நிலம் பறிமுதல் செய்யப்படும். ஏன்னா ஜாமீன் கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு வர மாட்டா, தப்பிச்சு ஒரு தலைமுறை வருவார். யார்? தமிழரசன். அந்த 2 மூதாட்டிகளும் சொல்கிறான், அந்த மகாராசன் கொடுத்த நிலம் அவனே இல்லைனா நிலம் போனா என்ன எசமான்ற ஐயா, ஜாமீன் அவனை கொடுயா என் பிள்ளைய. தமிழரசன் மீது மக்கள் வைத்திருந்த அந்த பாசம், அதில் ஏதாவது ஒரு சீன் இருக்குமா? நான் கேட்குறேன், வெற்றிமாறனை பார்த்து கேட்குறேன், அப்படி ஒரு சீன் வைக்கிறதுக்கு உனக்கு தெம்பு திராணி இருக்கா? அந்த வயதான தாயை கூட்டிகிட்டு போய், அந்த அம்மாவுக்கு 3 பசங்க, 3 பேருமே தமிழரசனுடைய விடுதலை படையில் இருக்காங்க, 3 பேருமே தலித் குடும்பம். அந்த அம்மாவை கையை நீட்ட சொல்லி பழனிசாமின்னு ஒரு டிஎஸ்பி ரூல் தடியில் அடிக்கிறான் வயசான பாட்டியை. கையெல்லாம் ரத்தம் வடியுது. ஏன் அவனுக்கு விஷம் கொடுக்கல? என் பெற்ற உள்ள எப்படியா விஷம் கொடுப்பேன்னு அந்த பொம்பளை கேட்குறான். அப்படி ஒரு சீன் இருக்குமா? நான் வெற்றிமாறனை பார்த்து கேட்குறேன், அப்படி ஒரு சீனை உன்னால் வைக்க முடியுமா? 5 மாவட்டங்கள் அவர் வச்சதான் அரசியல். கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், இப்படி அந்த தேவாரம், மனிதனே இல்லாத மரத்து போன மனிதன் இந்த தேவாரம் போய் நர வேட்டையாடுனால நக்சல் பாரின்னு எத்தனை இளைஞர்களை சுட்டு கொண்டான். ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை. ஒரு வழக்கு பதிவதற்கு கூட இங்கே ஒருத்தனுக்கு தெம்பு திராணியும் கிடையாது. இப்படி பல வரலாறுகளை உள்ளடக்கியதா விடுதலை 2, விடுதலை 1, விடுதலை 3, 4. இது எதையாவது பதிவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் வெற்றிமாறனுடைய கடமையே தவிர, நீ சினிமாவில் இருந்தால் 50 வருஷம் உன்னை எல்லாம் மறந்துடுவான். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமாக்காரனை எம்ஜிஆரையே மறந்துட்டான். பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? விடுதலை பார்ட் 2 வரப்போகுது சார். வெற்றிமாறன் அவர்களது அந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு டீசரே இப்படி வந்து ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா விடுதலை 1 வந்து நம்ம பார்த்துருக்கோம் சார். விடுதலை 2 வந்து ஒரு வாத்தியார், அது நெக்ஸ்ட் ஒரு டீசர், ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு இதில் வந்து கத்தியை வச்சு ஒரு இது பண்ணுற மாதிரி, அது ரொம்ப அந்த ஒரு போஸ்டரே வந்து சும்மா ஒரு 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 இது கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சார். அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு எப்படி சார் இப்போ எதிர்பார்ப்பும் ஒரு வரவேற்பும் இருக்கும்? வெற்றிமாறன் அவர்களோட கதைகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் சார் வந்துட்டுருக்கோம். அப்போ இதுவும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றத நம்ம நம்பலாமா சார்? இல்லை, இப்போ விடுதலை ஒன் படமே முழுமையாக கலியபெருமாள், தமிழரசன் இரண்டு பேருமே நீங்கள் அந்த முந்திரி காட்டு ஹீரோக்கள் இரண்டு பேருடைய வரலாறையும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை வெற்றிமாறன். நீங்கள் கமர்ஷியலாக பல விஷயங்களை மறைச்சிட்டார். பல சினிமாக்காரனா தான் இருக்காரே தவிர
ஒரு ஆவணப்பட சத்யேந்திராவாக சத்ய சித்திரைவாக இல்லை யார் வெற்றிமாறன். ஏன்னா நீங்கள் அந்த முதல் பாட்டில் அந்த ரயில் கவிழ்ப்பில் குற்றவாளி யாருன்னா காவல்துறை. நீங்கள் முதல் நாளே போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ரயில் தண்டவாளம் தகர்க்கப்படும். அப்போ ரயிலை நிறுத்தி இருக்கணும். ஆனால் இந்த இயக்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு வரணும், இந்த இயக்கத்தை மக்கள் புறக்கணிக்கணும் என்பதற்காக தண்டவாளம் கலற்றி விடப்பட்ட தண்டவாளத்திற்கு தண்டவாளம் கலற்றி விடப்பட்டது என்ற தகவலை ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இந்த குழு தமிழ்நாடு விடுதலை படை சொல்லிடுச்சு. சொன்ன பிறகும் கலட்டி விடப்பட்ட தண்டவாளத்தில் புகைவண்டியை ஓட்டிய குற்றவாளிகள் யார்? காவல்துறை. இதை நீங்கள் அந்த படத்தில் ஒரு ரயில்வே பில்லரில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும், நாங்கள் ரயில்வே தண்டவாளத்தை கலட்டி விட்டோம், இதனால் நீங்கள் ரயிலை நிறுத்திடுங்க, இதுதான் செய்தி. ஆனால் தண்டவாளத்தினுடைய ஃபிஷ் பிளேட்டுகள் கலட்டி விடப்பட்ட பிறகும் தண்டவாளத்தை இயக்கிய பெரும் குற்றவாளிகள் காவல்துறையும் ரயில்வே துறையும் தான். இதை விடுதலை 1 பதிவு செய்யப்படவே இல்லை. நீங்கள் முழுக்க அந்த விடுதலை 1 என்பது பல விஷயங்களை அழுத்தமாக பதிவு செய்யப்படவில்லை. பல விஷயங்கள் மேலோட்டமாக படம் ஓடணும், ப்ரொடியூசருக்கு பணம் வரணும், இது வல்ல கதை. ஒரு சத்ய சித்ராவை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. பல வெற்றிமாறன் இருக்காங்க, பல ரஞ்சித் இருக்காங்க, பல மாரி செல்வராஜ் இருக்கார். இருந்தாலும் ஒரு சத்ய சித்ரே எங்கே அரசை வன்மையாக கண்டிக்கிற, காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிற, காவல்துறையினுடைய போக்குகளை கண்டிக்கிற படமே எடுக்கலையே. அப்போது ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு அனுமதி கொடுக்கலையா, இல்லை இதுதான் இவர்களுடைய ஒரிஜினல் சிந்தனையா? நீங்கள் முந்திரி விளைஞ்சு நிற்கும், அறுவடை செய்வதற்கு நீங்கள் அரசு மக்களுக்கு கொடுத்த நிலத்தில் விவசாயம் செய்து குத்தகை கொடுக்குற அந்த மக்கள் ஒரு காலகட்டத்தில் நிலத்தை விட்டு வெளியேறுகிறான், அரசியல்வாதியும் அதிகாரியும் சேர்ந்துட்டு. மக்கள் எங்கே போகுதுன்னே தெரில, போய் தமிழரசுக்கிட்ட தான் சொல்கிறாங்க. தமிழரசு என்ன பண்ணுறாரு, அறுவடை திருவிழான்னு 1000 பேரை கூட்டிகிட்டு போய் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு அரசாங்கம் நடத்தினார். யார்? தமிழரசன். நீங்கள் தமிழரசனுடைய வழக்கறிஞர் சங்கரசுப்பு சொல்கிறாரு, கடலூரில் ஒரு ஜாமீன் கொடுக்கணும், ஜாமீன் கொடுக்கறதுக்கு 2 பேர் ஜாமீன் வேணும்னு ஒரு ஆள்கிட்ட தகவல் சொல்லி விடுறாரு. இந்த சங்கரசுப்பு இங்கே இருக்கார், அண்ணா நகரில் மூத்த வழக்கறிஞர், மக்கள் வழக்கறிஞர். கடலூரில் 100-150 ஆண்களும் பெண்களும் பத்திரத்தோடு நிற்கிறான் கடலூர் கோர்ட்டில். நீதிபதி எட்டி வெளியே பார்க்குறாரு, என்ன இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு கோர்ட்லன்னு. தமிழரசனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்காக வீட்டு பத்திரத்தோடு 200 பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர்? அத்தனை பேர் தலித் மக்கள். நீதிபதி எட்டி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய் அதில் 2 வயதான மூதாட்டியை கூப்பிடுறாரு. நீங்கள் 2 பேரும் தான் ஜாமீன், ஆனால் உங்களுடைய நிலம் பறிமுதல் செய்யப்படும். ஏன்னா ஜாமீன் கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு வர மாட்டா, தப்பிச்சு ஒரு தலைமறைவாயிருவார். யார்? தமிழரசன். அப்போது அந்த 2 மூதாட்டிகளும் சொல்கிறான், அந்த மகாராசன் கொடுத்த நிலம் அவனே இல்லைன்னா நிலம் போனால் என்ன எசமான்ற ஐயா, ஜாமீன் அவனை கொடுங்க என் பிள்ளைய. மக்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்காங்கல்ல. தமிழரசன் மீது மக்கள் வைத்திருந்த அந்த பாசம், அதில் ஏதாவது ஒரு சீன் இருக்குமா? நான் கேட்குறேன், வெற்றிமாறனை பார்த்து கேட்குறேன், அப்படி ஒரு சீன் வைக்கிறதுக்கு உனக்கு தெம்பு திராணி இருக்கா? தமிழரசனையும் கலிய பெருமாளை வைத்து வியாபாரம் செய்த கார்ப்பரேட்டை தான் மாறி இருக்க. காவல்துறை தொடர்ந்து பல வருடங்கள் தேடப்பட்ட குற்றவாளி தமிழரசன். தமிழரசனை ஒரு வீட்டுக்கு வருவார் தெரிந்த பிறகு அந்த தாயிட விஷத்தை கொடுத்து அவனை கொன்னுருன்னு போலீஸ் விஷத்தை கொடுத்துட்டு போகிறான். விஷத்தை கொடுத்துட்டு போகிறான். அந்த தாய் விஷத்தை கொடுக்கலை. 2 நாள் தமிழரசு இருந்துட்டு கிளம்பி போன தகவல் கிடைச்சி காவல்துறை படையே வருது. வந்த பிறகு
அந்த வயதான தாயை கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு 3 பசங்க, 3 பேருமே தமிழரசனுடைய விடுதலை படையில் இருக்காங்க, 3 பேருமே தலித் குடும்பம். அந்த அம்மாவை கையை நீட்ட சொல்லி பழனிசாமின்னு ஒரு டிஎஸ்பி ரூல் தடியில் அடிக்கிறான் வயசான பாட்டியை. கையெல்லாம் ரத்தம் வடியுது. ஏன் அவனுக்கு விஷம் கொடுக்கல? என் பெற்ற புள்ள எப்படியா விஷம் கொடுப்பேன்னு அந்த பொம்பளை கேட்குறான். அப்படி ஒரு சீன் இருக்குமா? நான் வெற்றிமாறனை பார்த்து கேட்குறேன், அப்படி ஒரு சீனை உன்னால் வைக்க முடியுமா? இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, பல நாள் பட்டினி கிடப்பார். நீங்கள் அப்படி ஒரே நாள் அவர் பட்டினி பசி தொடர்ந்து நடந்தே போவார். ஒரு தக்காளி கூட ஒரு பொம்பளை விற்கிறதுக்கு வர்றான், எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளோ அந்த காலத்தில் 2 ரூபா சொல்லுவோம். அந்த அம்மா 2 ரூபா தான் வச்சுருக்காரு. சோப்பில் இருக்கிற 2 ரூபாய் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த தக்காளி கூடையை வாங்கி தலையில் வச்சுட்டு பல நாள் சாப்பாடு அந்த தக்காளி தான். இதை பதிவு பண்ணுவாரா இல்லை அவருக்கு தெரியலையா? அவருக்கு தாஜ் ஹோட்டலில் ரூம் போட்டு தான் டிஸ்கஷனே ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஊட்டியில் ரூம் போட்டு தான் டிஸ்கஷனே ஆரம்பிக்கும். இதை விட எனக்கு ஒருத்தர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். ஒரு அடிப்படை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு தலித் குடும்பத்தில் போய் அந்த தோழன், இவருடைய தோழன் போய் தங்குறார். தங்குகிற பொழுது ஒரு சின்ன ஓலை குடிசை, தாயும் தந்தையும் மகனும் படுத்திருக்காங்க. 3வது இவர் படுத்திருக்கார். யார்? தமிழரசன் படுத்திருக்கிறாரு. அந்த மாணவன் எங்கேயோ சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வர்றான். தன்னுடைய இடத்துல ஒரு அந்நியன் படுத்திருப்பதை பார்க்குறான். தட்டி எழுப்புறான் இரவு 2 மணிக்கு. யோ எந்திரியா, இதுதான் எனக்கு படுக்கிறக்கு இடம், இதை நீ வந்து படுத்துக்கிட்டியா? உன்னுடைய நக்சல்பாரி கொள்கை, உன்னுடைய தலித் கொள்கை, உன்னுடைய தமிழ் தேசிய கொள்கைலாம் போய் மாட்டுக்கொட்டையில் வச்சுக்கியா போயா. அந்த மாணவன் சொன்ன பிறகு மன்னிச்சுக்கப்பா எந்திரிச்சு போய் எரும மாடு சாணிகளும் இவ்வளவு பெரிய கொசுக்களும் படுத்திருக்கிற இடத்துல சாக்கை விரித்து ஒரு சாக்கை முழுதாக போர்த்தி கொண்டு படுத்து உறங்கினார் என்ற வரலாறை நான் வருஷம் பருக்கைக்கு கூட்டம் நடத்துகிற போது என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இப்போ போக முடியறதில்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முந்தைய கூட போயிருந்தேன். அப்போது இந்த தகவலை நான் சொன்ன பிறகு அந்த மாணவன் எங்கேயோ திட்டக்குடியில் இப்போ ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருந்து ரிட்டையர்டாக போகிறார். இதை கேட்டுட்டு என் தொடர்பு என் ஃபோனில் வந்தார். என் ஃபோனில் வந்து, ஐயா அதை நான் தான், ஐயா அந்த மாணவன் நான் தான், தமிழரசன்னு தெரியாமல் சின்ன வயசில் அவரை நான் படுத்த இடத்துல இருந்து விரட்டி விட்டேன். அவர் எங்கேயும் போகலை. எங்கே போய் படுத்திருந்தார்? மாடு படுத்திருக்கிற சாணி கட்டியிருக்கிற இவ்வளோ பெரிய கொசு, ஒரு கொசு கடிச்சேன்னா ஒரு 100 மில்லி ரத்தத்தை எடுத்துரும். அந்த இடத்துல படுத்து கிடந்தார். காலையில் போய் பார்த்து எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு ஒரு அதாவது ஒரு சாதி படையாச்சி பையன் இப்படி கிடக்கிறானடா நமக்காக, இப்படி என் தாயும் தந்தையும் என்னுடைய சகோதரன் வருத்தப்பட்டது இன்றைக்கே என்னுடைய நினைவில் இருக்குன்னு அந்த அவர் திட்டக்குடியில் ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருக்க எனக்கு ஃபோன் பண்ணார். இப்படி அந்த சீனை அவர் வைப்பாரா? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுதான் விடுதலை. நீங்கள் 5 மாவட்டங்கள் அவர் வச்சதான் அரசியல். கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், இப்படி அந்த தேவாரம், மனிதனே இல்லாத மரத்து போன மனிதன் அந்த தேவாரம் போய் நர வேட்டையாடுனால நக்சல்பாரின்னு எத்தனை இளைஞர்களை சுட்டு கொண்டான். ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை. ஒரு வழக்கு பதிவதற்கு கூட இங்கே ஒருத்தனுக்கு தெம்பு திராணியம் கிடையாது. தமிழரசனுடைய தாயார் பதூசி அம்மாள் மரணத்துக்கு நான் போயிருந்தேன். நானும் நம்ம அதியமான், நாம் தமிழர் கட்சி வெளியே போன அதியமானும் போய் கலந்துக்கிட்டோம். பலாயிரக்கணக்கான பேர் வந்திருந்தோம் அந்த அம்மாவோட இறுதி ஊர்வலத்துக்கு. அப்போது மகனை தேடி போகிற காவல்துறை பூரா பூட்ஸ்காரில் அந்த அம்மா உதப்பானுங்களாம். வயதான இந்த தேசத்துக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கான வித்துவாய் இந்த சமூகத்துக்கு கொடுத்த அந்த பதூசி அம்மாவை கீழே விழுந்துருப்பான். அத்தனை போலீஸ்காரன் பூட்ஸ்காரில் மிதிப்பான வயசான பாட்டி. இப்படியெல்லாம்
ரத்தம் சிந்தக்கூடிய பல வரலாறுகள் இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு சீனை வச்சா தாயா அது விடுதலை, அதற்கு பேர். பார்க்கலாம் சார். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பதிவாயிருக்கு. இது மக்கள் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வெற்றிமாறன் அவர்கள் வந்து இதை பார்ப்பாரு அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ அவர் பார்த்தாருன்னா உண்மையாகவே இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணதுனால இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரியான சீன்ஸ். புலவர் கலிய பெருமாள், அதான் வாத்தியார். அந்த வாத்தியாரை நான் சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன் 2 தமிழ் புலவர்கள் இருந்தாங்க 80 காலகட்டத்தில். இப்போ டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை பேராசிரியர்கள் 2 பேருமே. சாலை இளந்தரியன் பழைய ஆடுகளுக்கு தெரியும், ஒரு 65 வயசு ஆட்களுக்கு தெரியும். அந்த இயக்கத்தில் வளர் தமிழ் மாநாடு, ஒரு மாநாடு. அதில் நான் கோயம்புத்தூரில் புலவரை பார்த்தேன். புலவரை பார்த்துட்டு, புலவரை இன்றைக்கி எங்கூட தங்கியிருக்க வாங்க போகலான்னு நான் அவரை திருப்பூர் கூட்டிகிட்டு வந்தேன். இது வந்து ஒரு 85 காலகட்டத்தில் புலவர் கலிய பெருமாள். அப்போ அவர் வேட்டி ஒரு பெட்ஷீட் போட்டுருப்பார், சட்டை போட மாட்டார். இப்போ தான் சட்டை போட ஆரம்பித்தார். ஏன்னா எப்போ வேணாலும் சிறைக்கு போயிடுவார். சிறைக்கு போனால் விரிச்சு படுக்கிற பெட்ஷீட் வேணும். ஒரு தலைமை ஆசிரியர் கரும்பு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொண்டு கொடுப்பான். அதை வாங்கிட்டு சுகர் ஆலை அதிபர்கள் கரும்பு விவசாயி பணமே தரமாட்டான். 10 முறை கரும்பை போட்டால் தான் முதல் முறை காசு கொடுப்பான். கரும்பு சர்க்கரை உலகத்தில் டிமாண்டான பொருள். இதெல்லாம் கேட்பதற்கு ஒரு நாதியே கிடையாது இந்த திராவிட இயக்கம். ஆசிட்டை ஊற்றி அழிக்கணும் அதனுடைய அடி வேரில். இந்த புலவர் கலிய பெருமாள் சிறையில் அடைபட்டு கிடக்கிற பொழுது நீங்கள் கருணாநிதி முதலமைச்சர் பார்க்க போகிறார். எங்கே? திருச்சி சிறையில் பார்க்க போகிற பொழுது காவல்துறை நீங்கள் கருப்பு ஆடு என்ன பண்ணுறான், அவர் ரூமில் 2 மனநோயாளிகள் போட்டு அடைச்சி வச்சிட்றான். யார் ரூமில்? அவன் எப்போ அடிப்பான், எப்போ குத்துவான், எப்போ கழுத்து நெரிப்பான்னு தெரியாது. அப்படி அடைத்து வைக்கிற பொழுது கருணாநிதி அதிகாரி சொல்கிறான், ஐயா அவரை இது கூட்டிகிட்டு வர முடியாது. எங்கே கூட்டிகிட்டு வர முடியாது? ஜெயிலில் ரூமுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது, அவர் மனநோயாளியை மாறிட்டார். இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் பார்க்குறேன்னு கருணாநிதி வர்றாரு. எங்கே? செல்லுக்கு வர்றாரு. செல்லில் அவரோடு 2 மனநோயாளிகளை போட்டு வச்சுருக்கான். அவன் அட்ரா வெட்ரா குத்துறாங்கிறான். கருணாநிதி பயந்து போய் பிறவி கோளையான கருணாநிதி திருப்பி வந்துடுறார். அவரை மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன், ஒரு பெயில் பெட்டிஷன் கூட போடாமல் தூக்கு தண்டனையில் வெளியே வராருமா. அதுதான் வரலாறு. எத்தனை பேருக்கு தெரியும்? காலையில் போகும்போதே வீட்டில் மீன் கறி எடுத்து கொடுத்துருவான். எதுக்கு? ஆர்ப்பாட்டத்துக்கு. விடுதலை செய் விடுதலை செய். ஏன்னா காலையில் போய் தலப்பாக்கட்டி பிரியாணி மத்தியானம் 2 வீட்டுக்கு வர்றதுக்கு விடுதலை செய் விடுதலை செய் போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவான் பாதி பேர். சிறை சென்ற செம்மலே வருக. ஏண்டா காலையில் கல்யாண மண்டபத்தில் போய் பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலம் வர்றதுக்கு பேர் கைது. அவர் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் 2 ஆயுள் தண்டனை பெற்ற மக காவல்துறை அதிகாரிகள் கொடூர குற்றவாளிகள். ஏன்னா நீங்கள் கலிய பெருமாளுடைய மனைவியின் சகோதரி இந்த குழந்தைங்களை வச்சுருக்கு, பாதுகாத்து வச்சுருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய வள்ளுவன், நம்பியார், இவர்களெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. பாதுகாத்து வச்சுருக்கிற குழந்தைகளை காவல்துறை கேட்குறான். காவல்துறை இந்த குழந்தைகளை வச்சுருந்தா சரண்டர் ஆயிடுவார் புலவர் கலிய பெருமாள். அவங்க காவல்துறைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தைகளை. அதனால் புலவர் கலிய பெருமாளனுடைய மனைவியின் சகோதரி, அவங்க காங்கிரஸ் குடும்பம் ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்தாங்க, அவர்களை 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தான். கொடூர குற்றவாளிகளே காவல்துறை தாமா. அப்போது புலவர் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நான் ஜாமீனே கேட்க மாட்டேன்ட்டார். இவர் உலகத்திலேயே ஜாமீன் கேட்காம தூக்கு தண்டனையிலிருந்து வெளியே வந்த ஒரே நபர் புலவர் கலிய பெருமாள். அப்போது இதை ஜெயிலே கிடக்காருன்னு கேள்விப்பட்ட கன்ஷியாம் பிரதர்ஸ்னு டெக்கான் ஹெரால்டனுடைய டெல்லி தலைமை நிருபர் பகவதின்னு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் இருந்தார். அவர்கிட்ட போய் இப்படி ஒரு நல்ல மனுஷன் உள்ளே கிடக்கிறாயா, மக்களுக்காக போராடி 2 ஆயுள் தண்டனை கிடக்கிறான், பெயிலே கேட்க மாட்டேங்கிறான். உன்னை கன்ஷியாம் பிரதர்ஸ் ஒரு பத்திரிகையாளன் தான் என்ன பண்ணுறான், நீதிபதி பகவதி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜிட்ட போய் சொன்னோனையும் 2 பேரும் கல்லூரி நண்பர்கள். அதனால்
பொதுமக்கள் இவரை வெளியே விடணும்னு ஒரு வேண்டுகோள் ஒரு 500 பேர்கிட்ட ஒரு வேண்டுகோள் கடிதம் மகஜர் தயார் பண்ணி கொடுக்குறார். அதை வாங்கி வைத்துக்கொண்டு 500 பேர் விரும்புகிறான் இவர் வெளியே விடணும்னு சொல்லி. 5 லட்சம் பேரும் இது 5 லட்சம் பேருடைய கோரிக்கையை அதை நினச்சி அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை பண்ணுறான்னார். அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்தார். எப்படி பேரறிவாளர் தூக்கு தண்டனை போட்டால் அந்த பாடி என்கிட்ட கூட அரசியல் பண்ணணும்னு கேட்ட கட்சியெல்லாம் இங்கே இருக்குது. பேரறிவாளனை தூக்கில் போட்டால் அவனை வச்சு நான் புலி அரசியல் பண்ணணும் அப்படி கேட்ட மோசமான நபர்கள்லாம் கட்சியில் இருக்கான். ஆனால் கன்சியாம் பிரதேஷ் என்ற ஒரு கர்நாடகக்காரன் தான் புலவர் கலியபெருமாளனுடைய விடுதலைக்கான விதையை விதைத்தவர். மக்களின் துறையோடு மரணத்தை வென்றேன்னு அவர் புத்தகம் எழுதியிருக்கார். இப்படி பல வரலாறுகளை உள்ளடக்கியதா விடுதலை 2, விடுதலை 1, விடுதலை 3, 4. இது எதையாவது பதிவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் வெற்றிமாறனுடைய கடமையே தவிர, நீ சினிமாவில் இருந்தால் 50 வருஷம் உன்னை எல்லாம் மறந்துடுவான். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமாக்காரனை எம்ஜிஆரையே மறந்துட்டான். ஆனால் வரலாறுகளை யாரும் மறக்க முடியாது. அதனால் எல்லாம் நேற்று வந்தவன் வழி தெரியாதவன் எல்லாம் பிஎம்டபிள்யூ பென்ஸ் காரு, கஞ்சா குடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன், இப்படியெல்லாம் பெரிய பெரிய இயக்குனராக மாறிட்டான். ஆனால் வரலாறுகளை பதிவு செய்வதற்கு ஆளே இல்லை. அதுதான் சார் இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து உண்மையாகவே அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப மனசை வந்து தொடக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது சார். அது விடுதலை பார்ட் 1 வந்து இவங்களை பற்றி தான், விடுதலை பார்ட் 2 இவங்களை பற்றி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் அவங்க பதிவு செய்கிறாங்களான்றத நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தான் சார் பொறுத்திருந்து பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களோட பொன்னான நேரத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. வணக்கம்.